பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது, இந்த பதிவுல நம்ம என்ன செய்ய போறோம், என்ன கேட்க போறோம் அப்படிங்கிறது. அதாவது ஒரு கோவிலுக்கு போறோம், கோவில்ல போய் அர்ச்சனை பண்றோம். தேங்காய், வெத்தலை பாக்கு, பழம், பூதுபத்தி, கற்பூரம் எல்லாம் ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு போறோம். சில பேர் கடையில வாங்கி கேரி பேக்ல எடுத்துட்டு போறோம். தேங்காய் எடுத்துட்டு போய் சுவாமிகிட்ட போய் அர்ச்சனை பண்றோம். பண்றீங்களா? எல்லாரும் பண்றீங்களா? கிருத்திகையில பண்றீங்க, அமாவாசை, அதே போல பிரதோஷம், சங்கடகர சதுர்த்தி, ஷஷ்டி எல்லா நாள்லயும் போய் பண்றீங்களா? தேங்காய் உடைக்க முடியலன்னாலும் வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் வச்சாவது அர்ச்சனை பண்றீங்களா? ரைட், சரி, அர்ச்சனை பண்றீங்க, ரைட்டு. எப்படி அர்ச்சனை பண்றீங்க? குருக்கள் இருப்பாங்க இல்லையா? கோவில்ல குருக்கள் இருப்பாங்க, ஐயர் இருப்பாங்க, கோவில்ல இருப்பாங்க இல்லையா? சிவாச்சாரியாரெல்லாம் கோவில்ல இருப்பாங்க. அர்ச்சனை பண்றீங்க இல்லையா? எப்படி அர்ச்சனை பண்றீங்க? அதாவது ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கோவில்ல நம்ம போய் ஒரு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றோம், ஒரு பரிகார அர்ச்சனை பண்றோம், ஒரு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்றோம், ஒரு குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்றோம், அல்லது ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனை பண்றோம், ஏதாவது ஒரு இப்ப சரஸ்வதி அம்மனுக்கு அர்ச்சனை பண்றோம், எதுக்காவது எந்த சுவாமிக்காவது இப்ப நம்ம அர்ச்சனை பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த அர்ச்சனை பண்ணும்போது எப்படி பண்ணணும் அந்த சுவாமிக்கு. இப்போ உங்க குடும்பத்துல நீங்க ஒரு 4 பேர் இருக்கீங்க, ஒரு 5 பேர் இருக்கீங்க. அதுல ஒருத்தருக்கு படிப்பு சரியாவே வரல, படிப்பே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், படிப்பு வரல. அப்ப அந்த சுவாமிக்கு, சரஸ்வதி அம்மனுக்கு அந்த பக்கத்துல இருக்க அங்க போயிட்டு சுவாமி அர்ச்சனை பண்ணணும். அவனுடைய பேரு, நட்சத்திரம், அவங்களுடைய உங்க கோத்திரம் என்ன உண்டோ அதை சொல்லி படிப்பு நன்னா வரணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுங்க சாமி அப்படின்னு சொல்லணும். ஒன்னாச்சா? ரெண்டாவது, ஒரு பொண்ணுக்கு கோயிலுக்கு போறீங்க, அர்ச்சனை பண்ணணும். சாமி அர்ச்சனை பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு ஸ்தலத்துக்கு போறீங்க, அந்த கோயிலுக்கு போய் உங்களை அர்ச்சனை பண்ண சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க அந்த கோயிலுக்கு போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணோட பேரு, நட்சத்திரம் மட்டும் சொல்லி அர்ச்சனை பண்ணணும். பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல, மாதிரி தோஷங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, இதுக்கு தகுந்த மாதிரி சங்கல்பம் பண்ணி எங்களுக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க, சங்கல்பம் பண்ணி எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க. அப்பதான் நம்ம சொல்றோம் இல்லையா, சங்கல்பம், சத்திய பிரமாணம் என்று சொல்லக்கூடிய சங்கல்பம். இடதுகை கீழே இருக்கணும், வலதுகையினால நம்ம முடிக்கிறோம், வலது பக்கத்துல இப்படி வச்சுக்க சொல்லுவாங்க, நம்ம இப்படி வச்சுக்கிறோம், சங்கல்பம் சொல்லுவாங்க. அஸ்ய யஜமானச சங்கல்பத தேவதா அப்படின்னு நாங்கள்லாம் சங்கல்பம் சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய சங்கல்பங்கள்லாம் சொல்லி, உத்வாக பிராப்தர்த்தம், அதிசீக்கிரமே கல்யாண பிராப்தர்த்தம்லாம் நிறைய அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்கள் சொல்லி பண்ணணும். ஒரு பில்டர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு பில்டர்ஸ் இருக்காங்க, வீடு ஒரு 15 வீடு கட்டியிருக்காரு பில்டர்ஸ். அவருக்கு சில வீடு வித்து போச்சு, சில வீடு வித்து போகல, அப்படியே இருக்கு. இப்போ கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றாரு. என்ன போய் அர்ச்சனை குடும்பத்திற்கு எல்லாம் பேர் சொல்லி அப்படியெல்லாம் பண்றல. சார் சுவாமி, நான் ஒரு கோயிலில் ஒரு பில்டிங், இப்போ நான் ஒரு இடத்துல ஒரு பில்டிங் கட்டியிருக்கேன், இன்னும் ஒரு 6-7 பில்டிங் சேல்ஸ் ஆகலை, இன்னும் அப்படியே இருக்கு. ஸோ அது எனக்கு அதெல்லாம் நல்லபடியா முடியணும், எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி. அப்போ அவங்க அந்த குருக்கள், தெரிஞ்ச நல்ல பூஜை பண்ணக்கூடிய குருக்களா இருந்தா அவங்க என்ன சொல்லி பண்ணுவோம், கிரய விக்கிரய லாப அபிவிருத்தி சித்தார்த்தம் அப்படின்னு சொல்லி பண்ணி கொடுப்பாங்க. கிரய விக்கிரய பண்றாங்க இல்லையா, அந்த சார் பதிவாளர் இதுல பண்றாங்க இல்லையா, கிரயம் பண்றது விக்கிரயம் பண்றதெல்லாம் உண்டு இல்லையா, இதெல்லாம் சொல்லி சுவாமிகிட்ட அர்ச்சனை, அவங்களுக்கு நன்னா இருக்கணும், அவர் பேர் நட்சத்திரம் சொல்லி அவர் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு விஷயமும், இப்ப சுவாமி நான் வியாபாரம் பண்றேன், கோவில்ல நான் கடை வச்சிருக்கேன், நான் ஹோட்டல் வச்சிருக்கேன், என் வியாபாரம் எனக்கு நல்லபடியா நடக்கணும்னு எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படி சொல்லி நீங்க சொல்லணும். இன்னும் எனக்கு புத்திர பாக்கியம் இல்லை, ஸோ எனக்கு குழந்தைக்கு, எனக்கு இந்த வருஷத்துல எனக்கு குழந்தை இருக்கணும், அது விஷயமா கிரகங்களுடைய தோஷங்கள் எனக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அர்ச்சனை பண்ணி கொடுங்க அப்படி சொல்லணும். ஆனா நம்ம ஆளுங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோவிலுக்கு போய் அர்ச்சனை சொல்லுங்க அப்படின்னு சொன்னா போதும். அந்த குருக்கள் பாத்தீங்கன்னா சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு அர்ச்சனையை கொடுத்துட்டு 40 பேர் சொல்லுவாங்க, 40 பேர் சொல்லுவாங்க. இந்த 40 பேரு சொல்லிட்டு அடுத்ததா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்க, சக குடும்பானாம். எதுக்கு இந்த 40 பேரும் சொல்லிட்டு சக குடும்பானாமா? உண்மையிலேயே இதெல்லாம் பாத்தீங்கன்னா 40 பேரு அவனும் அசராம சொல்லுவான், இவங்களும் அசராம. அது எப்படிதானே? ஆனா இதுல ஒரு பெரிய விஷயமே அதுதான். இந்த 40 பேரும் சொல்லிட்டு அவன் கடைசியா சொல்லாம பாருங்க, சக குடும்பானம்னு. அப்பா, ஒரு குடும்பத்துல 4 பேர் 5 பேர் சொல்லி சக குடும்பானம்னு சொல்லி நீங்க அர்ச்சனை சொன்னீங்கன்னா ரைட், ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். 40 பேரை சொல்லி சக குடும்பானம்னு சொல்றான் பாருங்க, இப்பேற்பட்டவனா இருப்பான்னு பாத்துக்கோ. அப்பா, ஆனா சில சிவாச்சாரியார், சில குருக்கள்லாம் கோவில்ல எல்லாம் இருக்காங்க. எனக்கே பாண்டிச்சேரியில ஒரு விஷயம் நடந்தது. எனக்கே அர்ச்சனைங்கிறது 108 அர்ச்சனை நம்ம கோவில்ல நம்ம பண்றது, அஷ்டோத்திரம்னு சொல்லுவோம். அஷ்டோத்திர சதாநாம அர்ச்சனை, அஷ்டோத்திரம்ங்கிறது ஒரு வைபவம் நடந்துட்டு இருக்கு, பிரம்மோற்சவ வைபவம் நடந்துட்டு இருக்கு. வைபவம் நடந்துட்டு இருக்கும் போது 2 பேப்பர்ல எழுதி எடுத்துன்னு வந்தாங்க. 120 பேர் இருந்தது. நெஜத்துல நடந்த விஷயம், 120 பேர் இருந்தது. நான் கேட்டேன், என்னம்மா இவ்வளவு பேர் எழுதி, அர்ச்சனையே 108 தானம்மா, நீ என்னமா 120 பேர் எடுத்து?
சாமி எங்க சொந்த பந்தம் எல்லாரோட பேரும் நான் எழுதி எடுத்துன்னு வந்திருக்கேன், எல்லார் பேரையும் படிச்சிருங்க, அப்பதான் எங்களுக்கு குடும்பத்துக்கே திருப்தி. எப்போ 120 பேர் நான் படிச்சிருக்கேங்க, 120 பேர் படிச்சிருக்கேங்க, போதுமா? நடந்தது, பொய் சொல்லல, நடந்த விஷயம். ஏன்னா ஒரு கோவிலுக்கு போறோம், ஒரு அர்ச்சனை பண்றோம், ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னு எதை சார்ந்து பண்றோம், எதுக்காக பண்றோம்? சும்மா கோயிலுக்கு போறோம், சும்மா அர்ச்சனை பண்றோம், சும்மா அந்த கோயிலுக்கு போனோம், சும்மா அர்ச்சனை பண்ணின ஏதாவது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. சொல்றாங்கல்ல, சில பேர் சொல்றாங்கல்ல, ஒரு 5 வாரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, 7 வாரம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, ஒரு அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்றாங்க இல்லையா? ஒரு காரணமா போய் சுவாமிக்கு தேங்காய் வெத்தலை பக்கம் பண்ணணும் வச்சு ஆத்மார்த்தமா சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி நல்லபடியா அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. படிக்கணும், கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், நல்ல விஷயத்துக்கெல்லாம் போய் சுவாமி கிட்ட நல்லா அர்ச்சனை பண்ணி ஒரு 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 வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி அங்க இருக்கிற 4 பேருக்கு ஒரு ஸ்வீட் கொடுங்க, சீக்கிரமா உங்களுக்கு வேலை கிடைக்கும். கல்யாணம் நடக்கணும்னு சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க, 4 பேருக்கு உங்களால முடிஞ்சு கொஞ்சம் கேசரி கொடுங்க, இனிப்பு கொடுங்க, கண்டிப்பா உங்களுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்கும். இது எல்லாத்தை விட ஒரு விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா? தேங்காய் வெத்தலை பாக்கு பழம்லாம் அர்ச்சனைக்கு எடுத்துன்னு போயிட்டு அங்க போயிட்டு அடுத்த வாரத்தை என்ன தெரியுமா சொல்லுவோம்? சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். சாமிக்கு பேர்ல அர்ச்சனை பண்ணுங்க, அது உங்களோட விருப்பம், அதை நான் தவறு சொல்லல. ஆனா சாமி பேருக்கு அர்ச்சனை பண்றேன்னு அந்த குருக்கள் போயிட்டு இப்போ ஒரு அங்காளம்மனுக்கு அர்ச்சனை பண்ண, அங்காளம்மன் சக குடும்பானாம் அம்பா அங்காளம்மன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நன்னா இருக்கணும்னு சொல்லி பண்றாங்களா? அதெல்லாம் கிடையாது. நீங்க சொன்னோன்னு தேங்காய் உடைச்சு கையில கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு, அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ ஒரு சிவனுக்கு அர்ச்சனை பண்ணீங்கன்னா சிவன் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, சிவனுக்கு போய் கொடுக்குறீங்க. சிவனுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய பார்வதி, விநாயகர், முருகன் இவங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்றாங்களா? கிடையாது. சுவாமி தான் நமக்கு அனுகிரகம் பண்ணணும். சுவாமி கிட்ட நம்ம போய் கேட்கிறோம், சுவாமி கிட்ட நம்ம மடிப்பிச்சை கேட்கிறோம், சுவாமி கிட்ட நம்ம வழிபாடு பண்றோம், சுவாமிக்கு அபிஷேகம் பண்றோம், சுவாமிக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றுறோம், அழகு குத்திக்கிறோம், என்னென்னமோ தீமிதி இறங்குறோம், எவ்வளவோ விஷயங்கள் சுவாமிக்காக நம்ம செய்யறோம். சுவாமி தான் நமக்கு அனுகிரகம் கொடுக்கணும். அது போயிட்டு இப்போ சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க, கையில கூட கொடுக்க மாட்டாங்க சில பேர், வந்தாங்கன்னா அந்த டேபிள் மேல அப்படி வச்சிருவாங்க, சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அப்பாவும் சில குருக்கள்லாம் இருக்காங்க, சில ஐயர்லாம் இருக்காங்க, போட்டோம் ஏதோ பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. அதனால தெய்வத்துடைய அனுகிரகம் தான் நமக்கு இருக்கணும் பூரணமா. அந்த எந்த சுவாமியை நாடி நீங்க போறீங்களோ அந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தான் நமக்கு பூரணமா நமக்கு இருக்கணும். சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எந்த முருகன் கோயிலுக்கு போனா முருகன் பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. முருகன் நமக்கு அருள் கொடுக்கணும். நீ உன்னுடைய பக்தி, உன்னுடைய சிரத்தை, உன்னுடைய நல்ல விஷயங்களை பார்த்து முருகன் அதாவது குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்லி சொல்றாங்களே, உளதாய் இளதாய்ன்ற ஸ்லோகத்துல சொல்றாங்க இல்லையா? அந்த குருவா அந்த முருகனே வரணும். நீ உன்னுடைய வழிபாடை பார்த்து அந்த முருகனே இறங்கி வந்துடணும். தெய்வத்துடைய பூர்ண அருள் உனக்கு எப்படி வரணும்? அந்த மாதிரி உனக்கு வரணும். அது அம்பாளா இருக்கட்டும், அது துர்க்கை அம்மனா இருக்கட்டும், அது காளியம்மனா இருக்கட்டும், ஐயனாரா இருக்கட்டும், அது எந்த சுவாமியா, அந்த தெய்வத்துடைய பூரண அருள் உனக்கு வரணும்னு எப்படி இருக்கணும்? உன்னுடைய வழிபாடு சிறப்பாக இருக்க வேண்டும், அந்த தெய்வத்தை நோக்கி இருக்க வேண்டும், அந்த தெய்வத்துடைய சக்தி உனக்கு இருக்கணும். போயிட்டு அதுக்கு அர்ச்சனை பண்ண. எனக்கு அதுல எல்லாம் நான் இப்ப ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்துட்டு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்கன்னுவாங்க. சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, யார் படுத்திருக்காங்களோ அவங்க பேரு நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அவரு மூல நட்சத்திரம் தனுசு ராசி, அவங்க அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி, இப்போ சனி இது நடந்துட்டு இருக்கு, அவர் சீக்கிரமா உடம்புல இருந்து நல்லா சீக்கிரமா வரணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணி கொடுங்க. சுவாமிக்கு நான் பாலாபிஷேகம் பண்றேன், சுவாமி சீக்கிரமா அவனுக்கு ஒரு நல் வழி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சுவாமியை மனப்பூர்வமா அந்த மாதிரி வேண்டிக்கோங்க. சுவாமிக்கு பாலாபிஷேகம் பண்ணுங்க, வஸ்திரம் சாத்துங்க, சுவாமிக்கு மாலை சாத்துங்க. மாலை சாத்தினா சுவாமிக்கு விசேஷமானது. சுவாமிக்கு அந்த மாதிரி எல்லாம் நிறைய சக்கரை பொங்கல் தானம் கொடுங்க. இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இந்த அர்ச்சனை எதுக்காக இந்த அர்ச்சனை அப்படிங்கறத சொல்றேன் அப்படின்னு சொன்னா, ஒரு சுவாமிக்கு அர்ச்சனை பண்றதா இருந்தா கூட இப்படிதான் நம்ம பண்ணணும், இப்படிதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்கு. போயிட்டு இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஒண்ணு இருந்ததுன்னா உங்களை மாத்தி கொள்ளக்கூடிய விஷயம் இருந்தா மாத்திக்கோங்க. இல்ல சுவாமி நீங்க சொன்னது கரெக்ட் தான், இனிமேல் நாங்க இந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. என்ன காரணத்துக்காக பண்ணணுமோ அந்த காரணத்துக்காக பண்ணுங்க. குடும்பத்துல என்ன குறை இருக்கோ அந்த விஷயத்துக்காக பண்ணுங்க. இப்போ ஒரு குழந்தை வீட்டுல ஒரு 5 வயசு குழந்தை பேச முடியாம தவிக்கிறது, திக்குவாயா இருக்கு, பேச முடியல அந்த குழந்தைக்கு போய் அர்ச்சனை, அந்த ஜாதகத்தை பார்த்தா அதுக்கு அந்த குழந்தையோட பேர் மட்டும் சொல்லி அந்த குடும்பத்துல எல்லாம் நல்லா அந்த குழந்தை நன்னா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. அப்போ மேல 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 அந்த குடும்பத்துடைய தெய்வ கடாட்சம் நிறைய இருக்கும். தெய்வம் தான் நமக்கு நிறைய அருள் கொடுக்கணும். நீங்க எந்த அளவுக்கு, அது குலதெய்வமா இருந்தாலும், நீங்க வழிபாடு பண்ணக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியா இருந்தாலும், நீங்க எந்த அளவுக்கும் அன்பும் பாசமும் அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க வைக்கிறீங்களோ அதுக்கு மேல உங்களுக்கு வரும்.
தெய்வத்துக்கிட்ட நீங்க அன்பும் பாசமுமா இருக்கணும். இந்த தெய்வத்துக்கிட்ட நம்ம சொல்றோம் இல்லையா, நான் மனுஷால்கிட்ட நம்ம எவ்வளவு அன்பா பாசமா இருக்கும், இதே அன்பு பாசத்தை தெய்வத்துக்கிட்ட காமிச்சிருங்க, தெய்வம் உங்களை விட்டு போகுமா? போகவே போகாது. அந்த காலத்துல எத்தனையோ பேர் சித்தர் வழிபாடுகள்லாம் அந்த காலத்துலலாம் எப்படி எல்லாமும் சுவாமி எல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க. பாடினா கதவு திறக்கும், பாடினா கதவு மூடும், இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம் இல்லையா? புராண கதைகள்லாம் எவ்வளவு பார்த்திருக்கோம். தெய்வங்கள்லாம் எப்படி எல்லாம் வந்திருக்கு, தெய்வத்தோட திருவிளையாடெல்லாம் எவ்வளவு எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதெல்லாம் நிறைய உண்டு, அதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் உண்டு. அதனால உங்களுடைய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறத ஒரு காரிய காரணத்தோட வச்சுக்கோங்க. இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் அர்ச்சனை பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறத பண்ணுங்க. சரிங்களா? சுபம்.